நெல் அறுவடை பண்ணி முடிச்ச கையோட விதை நெல்லும் வாங்கிட்டு வந்து நாற்று விட்டுட்டாங்க. அடுத்ததா நம்ம நடுவு பண்ண போற நிலத்தை தாங்க ரெடி பண்ணணும். எங்க வீட்டுல மாடுகள் இருக்கு. அந்த மாட்டு சாணத்தை நாங்க வந்து டெய்லி வந்து சேகரிச்சு ஒரு இடத்துல போட்டு வைப்போம். அது நல்லா மக்குனதும் அதை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி நிலத்துக்கு பயன்படுத்துவோம். ஒரு பயிர் வச்ச உடனேயே அடுத்த பயிர் அப்படியே வைக்கக்கூடாதுங்க. நிலத்தை அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த பயிர் வைக்கணும். நிலத்தை சுற்றி இருக்கிற இந்த மாதிரி தேவையில்லாத பூண்டுகள் எல்லாம் அம்மா க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில டிப்பரில் வர அந்த மக்குன குப்பையும் வந்து கரெக்டான இடம் பார்த்து அம்மா கொட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி டிப்பரில் கொட்டினதும் அம்மாவும் அப்பாவும் என்ன செய்வாங்கன்னா இதை எடுத்து நிலம் ஃபுல்லாகவே விசிறி விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா உழுது தாங்க பயிர் வைப்பாங்க. இதுக்கிடையில் அம்மா மிளகா நாற்று நட்டுறதுக்காக கொஞ்சம் இடத்த இந்த மாதிரி மண்வெட்டியால் வெட்டிட்டு இருந்தாங்க. மிளகா விதை இந்த இடத்துல போட்டு அது நாற்று நல்லா வளர்ந்ததோ அதை பிடுங்கி வேறு இடத்துல நடுவாங்க. அதுக்கான வேலைகள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியாக வீட்டுக்கு போக ரெடி ஆயிட்டாங்க. கொஞ்சம் விறகு வந்து வீட்டுக்கு வெட்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தலையில் சுமந்துக்கிட்டே கிளம்பிட்டாங்கங்க. எங்கள் வீடியோக்கெல்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.